ஹாய் பக்கா டிவி வியூவர்ஸ், எல்லாரையும் வந்து இந்த வாரம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் லாஸ்ட் வீக்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பத்தி பேசுறதுக்கு ஓடோடி வந்தாச்சு. கண்டிப்பா தெரியும் தமிழகத்துல என்ன மாதிரியான அரசியல் சூழல் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு. பல பேர் வந்து கொழுந்து விட்டு எழுஞ்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் லாஸ்ட் வீக்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த சில சுவாரஸ்யமான அரசியல் தகவல்கள் எல்லாத்தையும் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். AIADMK இந்த பார்ட்டியோட பொதுச் செயலாளரா சசிகலாவை அனௌன்ஸ் பண்ணாங்க, பதவி ஏற்றாங்க. அதுக்கே ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துச்சு. அரசியல் தரப்புல இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் அந்த அளவுக்கு வரல. காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து உள்கட்சியில நடக்கிற விவகாரம், அதுல நமக்கு தலையிடுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ ஒரு மாநிலத்தோட சிஎம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாரோட டார்கெட் அப்படின்னு பார்த்தா அந்த சிஎம் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த டார்கெட் கிட்ட கூட நெருங்க முடியாத பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நம்ம தமிழ் அரசியல் வட்டாரத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்படி போய் இப்படி வந்தவங்களாம் சிஎம் ஆயிட முடியுமா? ஜெயலலிதாவோட மறைவு, அந்த நேரத்தில் நடந்த எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப மர்மமாகவே இருந்துச்சு. லண்டன் டாக்டர் வந்தாரு, அவர் வந்து சிகிச்சை எல்லாம் பண்ணாரு, திரும்ப வந்து லண்டனுக்கே போயிட்டாரு. எந்த ஒரு ப்ரெஸ் மீட்லையும் அவர் பேசல. அதுக்கு நடுவில் வந்து இந்த லண்டன் டாக்டர் ஒரு டாக்டரே இல்லை, அவர் போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சி பண்றவர் அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு. அண்ட் இப்போ வந்து ப்ரெஸ் மீட்ல அவர் என்ன நிறைய விஷயங்கள் வந்து விரிவாக பேசினாரு. ஜெயலலிதாவோட மறைவுல எந்த ஒரு மர்மமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல வந்து பிரஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. வைகோ வந்து உங்களை பார்த்ததாகவும் நீங்க அவருக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்ததாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காரே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம், ஜெயலலிதாவுக்கு மருத்துவம் செய்யப்பட்ட செலவு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5.5 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. சசிகலா அவங்க வந்து சிஎம் ஆகுறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து எல்லாருக்குமே சிஎம் ஆசை வந்துருச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்வர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் கேப்டனுக்கு இருக்கு. சோ கேப்டன் வந்து முதல்வர் ஆகணும் அப்படிங்கறத ரொம்பவே அழுத்தம் திருத்தமா ஒரு கூட்டத்துல சொல்லியிருக்காங்க. சசிகலா முதல்வர் ஆகிறத விரும்பாத ஒரு பிரிவினர் இந்த பக்கம் இருந்தாலும், விரும்புற ஒரு பிரிவினர் இந்த பக்கம் இருந்தாலும், உண்மையிலேயே அவங்களால சிஎம் ஆக முடியுமா, பதவி ஏற்க முடியுமா அப்படின்னா அதுல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு. அது என்னன்னா, அடுத்த வாரம் வர இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு, அதே மாதிரியே அவங்களை எதிர்த்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ராங்கான குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு, அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கக்கூடிய ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர் வந்து டெல்லியில இருந்து இன்னும் திரும்பல. இது இப்போதைக்கு இருக்கிற நிலவரம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புறேன். கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவரு 2014ல அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அதை பத்திரமா வீட்டுல வச்சிருந்திருக்காரு. நள்ளிரவுல வந்து திருடர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தட்டுமுட்டு சாமா, தங்கம், நகை இந்த மாதிரியான பொருட்கள் எதையுமே அவங்க எடுக்கல. அவங்க எடுத்துட்டு போனதெல்லாம் முக்கியமான சர்டிபிகேட்ஸ் பிளஸ் அவரோட நோபல் பரிசு. இதை எதுக்கு அவங்க திருடிட்டு போனாங்க அப்படின்னு தெரியல. இதை சம்பந்தமா வந்து கைலாஷ் கிட்டே வந்து கேட்டிருக்காங்க. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, யார் என்னோட சர்டிபிகேட்டை திருடிட்டு போகல, அது பத்திரமா குடியரசுத் தலைவரோட மாளிகையில இருக்குன்னு சொல்றாரு. பட் அங்க போய் நம்மளால செக் பண்ண முடியுமா, இதுக்குள்ளார என்ன உள்குத்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் போன வாரத்துல நடந்த விஷயங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வா இது பார்க்கப்படுது. உத்தரப்பிரதேஷ்ல சாக்கியா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு தம்பதியருக்கு ஏலியன் மாதிரியே குழந்தை பிறந்திருக்கு. இதனால அவங்களோட பெற்றோர்கள் பயங்கர அதிர்ச்சி ஆயிருக்காங்க. ஏலியனை நம்மலாம் பாக்குறதுக்காக ஆசைப்படுறோம், பட் வீட்டில் உள்ள குழந்தை, நமக்கு ஆசையா பிறந்த குழந்தை வந்து ஒரு ஏலியன் தோற்றத்துல பிறந்துச்சு அப்படின்னா அதனால நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வேற்று கிரகவாசிகள் அப்படிங்கிறது பார்க்கணும்னு ஆசைப்படுறது எல்லாமே ஒரு கற்பனை, மனப்பிராந்தி. உண்மையிலேயே வீட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா சத்தியமா யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. கேர்ள்ஸ் அப்படின்னாலே கேர்லி பிங்கி கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன பாருங்க, நானும் பிங்கா வந்திருக்கேன் இன்னைக்கு. கூடவே டெடி பேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற எதுவுமே தேவையில்ல, அம்மா அப்பா கூட தேவையில்ல. அப்படிப்பட்ட கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த டெடி பேர் மேலேயும் பிங்க் கலர் மேலேயும் எப்படி ஒரு கிரேஸ் இருக்கு அப்படிங்கறத அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, மாநில தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. கோவா அண்ட் பஞ்சாப் இந்த மாதிரி மாநிலங்கள்ல ஒரே நேரத்துல வந்து தேர்தல் வச்சிருக்காங்க. இதுல அவங்க பண்ண சில பியூட்டியான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா ஓட்டு போட வர பெண்களுக்கு பிங்க் கலர்ல டெடிபேர் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் இல்ல? நம்ம ஊர்லயும் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு டெடிபேர்லாம் கொடுத்தாக்க நிறைய பொண்ணுங்க வந்து ஓட்டு போடுவாங்க. ஸோ பொண்ணுங்க வர்றதை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பசங்களும் வந்துருவாங்க. ஸோ 100% ஓட் அப்படிங்கிறது கட்டாயமா நடந்துரும். ஸோ சீக்கிரம் இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க. போன வாரத்தோட நம்ம இந்தியாவோட ஹாட்டான ஒரு பர்சன் யாரு அப்படின்னு கேட்டா அருண் ஜெட்லி.
பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதுல இருந்தே வந்து இவரோட பேட்டி தான் எங்க பார்த்தாலும் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாரு அந்த பட்ஜெட் தாக்கல்ல வந்துட்டு. அதுல முக்கியமான நமக்கெல்லாம் பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த விவசாயிகளுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும் அதெல்லாம் சொன்னாரு. இன்னும் எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கிற விஷயம் என்னன்னா, பணக்காரர்களுக்கு கூடுதலா வரி விதிக்கப்படும். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து வெறும் 20 லட்சம் பேர் தான் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து வருமானம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரி எல்லாம் கட்டுறாங்களாம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்குலாம் அதிகமா வரி வசூல் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம பாஸ்போர்ட் அப்படிங்கறது வந்து நம்ம எப்பயுமே பாஸ்போர்ட் சேவா மையத்துல தான் போய் எடுப்போம். கியூ நிக்கணும், ஏகப்பட்ட செக்ஷன் இருக்கு, போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு நாள் ஃபுல்லா போயிடும். அது வந்து பாஸ்போர்ட் சேவா மையத்துல மட்டும்தான் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கஷ்டம் இருந்துச்சு. பட் இப்போ அருண்ஜேட்லி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தலைமை தபால் நிலையங்கள்லயும் கூட இந்த பாஸ்போர்ட் சர்வீஸை நீங்க வாங்கலாம். ஸோ அதுக்கு அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும். பட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஏழை மக்கள் எல்லாருமே இல்ல நார்மல் பீப்புள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியான ஆக்சஸா இருக்கக்கூடியது இந்த தலைமை தபால் நிலையம். ஸோ அங்க போயிட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன வாரம் நடந்த அரசியல் நிகழ்வுகள் நிறைய பார்த்தோம். இதுல வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா, உங்க யாரையும் புண்படுத்துவதற்கான நோக்கத்தோட எதையுமே நாங்க கம்பைல் பண்ணி கொடுக்கல. நடந்த விஷயத்த, கேள்விப்பட்ட விஷயத்த, பார்த்த விஷயத்த தான் நாங்க உங்களுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ இதுல ஏதாவது பிழை இருந்தா தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசாக்கிக்க வேண்டாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.